இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் குடும்பம் இது மேலலாம் பெருசா அட்டாச்மெண்ட்டே இருந்ததில்ல. மித்ராக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்பெல்லாம் கொஞ்ச நாளா ஃபேமிலி லைஃப் மேல கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல அது வரும் தானே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க சொல்றதும் உண்மைதான். ஆனா முன்னாடி எனக்கு இருந்த மைண்ட் செட் வேற, இப்ப இருக்கிறது வேற. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? தமிழும் ஆதித்யாவும் தான். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம், அவங்களோட க்ளோஸா இருந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் மாதிரி ஒரு பொன் குழந்தை, ஆதித்யா மாதிரி ஒரு ஆண் குழந்தைய பெற்று அவங்கள சூப்பரா வளர்க்கணும்னு தோணுது பாரதி. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கும் உங்களை மாதிரியே சிம்பிளா அழகா ஒரு லைஃப் வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பாரதி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு. திரும்பவும் இதை பத்தி நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு தடவை நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பாருங்களேன் ப்ளீஸ் பாரதி. ஆதித்யா என் கூட அவ்வளோ க்ளோஸா பழகிறப்பெல்லாம் அவன் கண்ணில் அந்த ஏக்கம் தெரியுது. அவன் சின்ன குழந்தை. ஒரு குழந்தை வளரும் போது அப்பா இல்லாம இருக்கிறது எவ்வளோ பெரிய வலியை தரும்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவரை மிஸ் பண்ற மாதிரி அவரும் உங்களை மிஸ் பண்ணிட்டே இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிலாம் எங்களை மிஸ் பண்ண மாட்டாரு. அவர் தான் எங்களை மொத்தமா மறந்துட்டாரே. அப்புறம் எப்படி? இல்ல பாரதி, அது எல்லாமே உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க போய் பேசினா அவர் கண்டிப்பா மாறுவாரு. இல்ல ஆதி, அவர்கிட்ட பேச முடியாது. ஏன் பேச முடியாது? ஏன்னா அவரு எங்களை